ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் 3.jsல நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா கான்செப்ட்ஸையும் தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நாம் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மூலமாக அந்த கான்செப்ட்ஸை இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்மளோட இந்த வீடியோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் 3.jsனால் என்னன்னு பார்க்கலாம். 3.js ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. அதை வச்சு நம்மளோட ப்ரௌசரில் டைரெக்டாக 3D கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த 3.js பார்த்திங்கன்னா வெப்ஜிஎலை சிம்பிளிஃபை பண்ணுது. வெப்ஜிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் கிராஃபிக்ஸ் லைப்ரரி. அதில் நம்மளால் 2D அடுத்து 3D கிராஃபிக்ஸை ரெண்டர் பண்ண முடியும். இந்த வெப்ஜிஎலை சிம்பிளிஃபை பண்ணுற மூலமாக நாம் லோ லெவல் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமிங் கூட டீல் பண்ண தேவை இருக்காது. நெக்ஸ்ட் நாம் இந்த 3JS மூலமாக UI அடுத்து ப்ராடக்ட் ஷோகேஸ், லேண்டிங் பேஜஸ், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ண முடியும். இந்த 3JS பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காமனாக இப்போ மாடர்னாக இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணுற மூலமாக நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா UI நல்ல டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னா நல்லாவே ஹை இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் எப்படி ஒரு 3D சீனை ஸ்க்ராட்ச்லேருந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு 3D எலமெண்ட்டை லைட்டிங் அடுத்து மெட்டீரியல்ஸ் மூலமாக ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் 3D எலமெண்ட்ஸ்க்கு எப்படி இன்ட்ராக்ஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் 3D எலமெண்ட்ஸில் இருக்கிற அந்த சீனை ஸ்மூத் அனிமேஷன் மூலமாக நம்ம எப்படி ரியலிஸ்டிக்காக காட்டுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக ப்ராடக்ட் ஸ்டைல் 3D ஹீரோ செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ நாம் நெக்ஸ்ட் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த செக்ஷனில் எப்படி 3D சீனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இது நமக்கு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதில் நான் இப்போது index.html இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ நமக்கு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ இதில் நாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடலாம். அப்போது HTML பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டைட்டிலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செக்ஷன் 2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு வேறு டைட்டில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு நான் கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் இன்டர்னல் CSS யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்டைலிங் தான் எனக்கு ஓகேவா. M0 பேடிங் 0 பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாடி ஆட் பண்ணிக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஹிடன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா 0B0F1A இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட பேக்ரவுண்ட் கலர். நெக்ஸ்ட்டு வெப்ஜிஎல்னு ஒரு கிளாஸ் நம்ம பிறகு க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு இப்போவே ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம். வித் 100 வியூ போர்ட் வித். நெக்ஸ்ட்டு ஹைட் பார்த்திங்கன்னா 100 வியூ போர்ட் ஹைட்.
டிஸ்ப்ளே பிளாக் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டைலிங் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா செக்ஷன்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நான் பார்க்க போகிற அந்த ஹீரோ செக்ஷனில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கேன்வாஸ்னு ஒரு HTML டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நம்மளோட அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் முன்னால் ஆட் பண்ண இந்த கிளாஸ் செலக்டாரை இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கலாம். டைப் ஈக்குவல் டு இம்போர்ட் மேப் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுக்குள்ளே தான் நம்மளோட 3JS அந்த பேக்கேஜ் இருக்கும்ல அதுக்குள்ளே CDN லிங்கை நாம் ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணால் தான் நம்மளோட ப்ராஜெக்டில் 3.js யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நம்மளோட CDN லிங்கை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற 3.js ஸ்டேபிள் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இது. ஓகேவா? நாம் ஸ்டேபிள் வெர்ஷன் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஆடான்ஸ் வேணும்னா மட்டும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட CDN லிங்க் 3.jsக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு கீழே இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. app.js இதில் நம்ம கண்டிப்பாக டைப் ஈக்குவல் டு மாடியூல் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நாம் இன்னும் அந்த app.js ஃபைலை க்ரியேட் பண்ணலை. அதை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போது கிளிக் பண்ணுறேன். app.js இந்த மாதிரி. ஸோ இப்போ நாம் HTML டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போயிட்டு அங்கே ஆட் பண்ண வேண்டிய அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கிற இந்த HTML டாக்குமெண்ட் ஃபார்மேட் தான் நம்ம எல்லா செக்ஷன்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் செக்ஷனில் மட்டும் CSS ஸ்டைலிங் அடுத்து கொஞ்சம் HTML எலமெண்ட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கார்டு மூவ் ஆகுற மாதிரி ஒரு சின்ன 3D சீன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஸ்டார் as 3 from 3 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 3.js லைப்ரரிலேருந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி CSSலேயே பார்த்துருப்போம். ஸ்டார்னா யூனிவர்சல் செலக்டர். அதே மாதிரி 3.jsல எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுக்கிறதுக்காக தான் அதில் நம்ம ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா 3 இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 3ல் இருக்கிற ஷேடோ ஃபீச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா 3.shadow அந்த மாதிரி நாம் எடுத்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நாம் கான்ஸ்ட் canvas equal to document dot query selector of webgl இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இந்த லைன் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் பாருங்களேன் கேன்வாஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கா. இதை நாம் இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த எலமெண்டில் நம்மளோட அந்த 3D சீனை ஆட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ நாம் 3D சீனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு 3.jsல ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 3 ஆல்ரெடி நாம் மேலே கால் பண்ணிட்டோம். டாட் சீன் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இது நம்மளோட அந்த ப்ரௌசரில் ஒரு நியூ சீனை க்ரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனை கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த சீனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த கிளாஸ் கார்டை ஆட் பண்ணுவோம். அதை எப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னால் சீன் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் சீன்குள்ளே இருக்கிற அந்த கேமராவை நம்ம இன்னும் செட் பண்ணல, கரெக்டாக? நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். கான்ஸ்ட் கேமரா நியூ 3 டாட் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இந்த கேமராவுக்கு கொஞ்சம் வேல்யூ செட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னர் வித் இன்னர் ஹைட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கமா 0.1 கமா 100 இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ இல்லை இந்த 75 பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கணும் அதான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த அளவுக்கு நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த வேல்யூவை கொஞ்சம் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌசரோட இன்னர் வித் டிவைடட் பை இன்னர் ஹைட், இந்த வேல்யூ தான் நம்மளோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். இல்லைனா இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கேமராவோட நியர் டிஸ்டன்ஸ், நம்மளோட கேமரா எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 100 பார்த்திங்கன்னா ஃபார் டிஸ்டன்ஸ், எந்த அளவுக்கு நம்மளோட கேமரா தள்ளி இருக்கலாம் அதே நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு கீழே அந்த கேமராவோட இசட் ஆக்சிஸ் பொசிஷனையும் செட் பண்ணிக்கலாம். கேமரா டாட் பொசிஷன் டாட் இசட் ஈக்குவல் டு 3, இசட் ஆக்சிஸ் பொசிஷன் ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கேன்வாஸ் இப்போது இங்கே இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் மூலமாக கெட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? அது நமக்கு இங்கே இருக்குது. அந்த கேன்வாஸை இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணணும். அதுக்கு நாம் இன்னொரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டரர் ஈக்குவல் டு நியூ 3 டாட் வெப்ஜிஎல், சாரி இது இல்லை, வெப்ஜிஎல் ரெண்டரர் ஆஃப் கேன்வாஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நாம் HTML எலமெண்ட்டாக கெட் பண்ண அந்த கேன்வாஸ் நமக்கு அவுட்புட்டில் ரெண்டர் ஆகும். இப்போ நாம் ரெண்டர் பண்ணுற மாதிரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் அந்த எலமெண்ட்டுக்கு சைஸ் செட் பண்ணோம், கரெக்டாக? ஸோ ரெண்டரர் கான்ஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டாட் செட் சைஸ் ஆஃப் இன்னர் வித் கமா இன்னர் ஹைட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் கேமரா செட் பண்ணிட்டோம், சீன் செட் பண்ணிட்டோம், ரெண்டரர் இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் நம்மளோட கிளாஸ் கார்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில்
நான் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கார்டு. நெக்ஸ்ட்டு நாம் 3.jsல இருக்கிற மெஷ் ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம். நியூ 3.mesh ஆஃப் இந்த மாதிரி. ஸோ மெஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அடுத்து மெட்டீரியல் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி வர்றது தான் நம்ம வந்து மெஷ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா இதில் நியூ 3.plane geometry ஆஃப் இங்கே நாம் plane geometry யூஸ் பண்ணுறக்கான ரீசன் என்ன, நம்மளோட இந்த ஷேப் வந்து இப்போது ஃப்ளாட்டாக இருக்க போகுது. நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப். ஓகேவா? ஸோ இப்போ நாம் அந்த ஷேப்க்கு ஃபஸ்ட்டு வித் செட் பண்ணலாம். நான் இங்கே 2 கொடுக்குறேன். ஹைட் பார்த்திங்கன்னா 1.2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமா இங்கே நான் நியூ 3.mesh பேசிக் மெட்டீரியல் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஷேப் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் டிஃபைன் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இங்கே நாம் கலர் செட் பண்ணலாம். கலர் 0x22 T3W கமா டிரான்ஸ்பேரண்ட் ட்ரூ. ஸோ நாம் அதை ஒரு கிளாஸ் எஃபெக்டாக கொண்டு வரக்கு டிரான்ஸ்பேரண்ட்டை இந்த மாதிரி என்னேபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒப்பேசிட்டி 0.7 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கார்டை நாம் சீனில் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம் ஒரு கான்ஸ்டன்ட். இதான் நம்மளோட சீன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? காப்பி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாம் கார்டு ஆட் பண்ணணும். டாட் ஆட் ஆஃப் கார்டு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட அந்த ஸ்க்ரீனில் இந்த கார்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நாம் இது அவுட்புட்டில் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற அதே லைவ் சர்வர் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் HTML டாக்குமெண்ட்டில் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணுற நேரம் இது தெரியலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டேப்க்கு போயிட்டு லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியல. கரெக்டாக? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த கார்டை சீனில் ஆட் பண்ணிட்டோம். பட் அதை நம்ம வெளியே ரெண்டர் பண்ணி எடுக்கலை. ஓகேவா? அதனால தான் நமக்கு அவுட்புட்டில் தெரியலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு கீழே ரெண்டரர் டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கமா கேமரா இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? நம்மளோட சீன் இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெளியே ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நாம் நம்மளோட 3D சீனை க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு கேமரா செட் பண்ணி கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டர் பண்ணிட்டோம். இப்போ நாம் ஒருவேளை இந்த கார்டுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள் தான். ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இதில் ஃபங்க்ஷன் அனிமேட் ஆஃப் கார்டு டாட் ரொட்டேஷன் டாட் ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு 0.01. ஸோ இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டை ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
இந்த லைன் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ரிக்வெஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் ஆஃப் அனிமேட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த அனிமேஷன் முடிகிறக்குள்ளே நெக்ஸ்ட்டு அனிமேஷன் ஃப்ரேமை அது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த அனிமேஷன் நமக்கு ஸ்மூத்தாக திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டோம். பட் அந்த ஃபங்க்ஷனை வெளியே கால் பண்ணல. கரெக்டாக அதுக்கு முன்னால் ரைட் கிளிக் ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நீட்டாக ஆட் ஆயிரும் எல்லாமே. பார்த்தீங்களா, பார்க்குறக்கே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது கீழே நாம் அனிமேட் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளோட அனிமேஷன் நீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நாம் 3.js யூஸ் பண்ணி ஒரு 3D சீன் அனிமேட் ஆகுற மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த செக்ஷன் நாம் 3.jsல இருக்கிற லைட்டிங் அடுத்து மெட்டீரியல்ஸ் கான்செப்டை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷனில் நாம் கொஞ்சம் பேசிக்காக பார்த்தோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, app.jsக்கு வரலாம். திரும்பவும் நாம் பேசிக்கான இம்போர்ட்டிங் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் செக்ஷன்லேருந்து நாம் புதுசாக என்ன கோட் ஆட் பண்ணுவோமோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் 3 ஓகேவா, கான்ஸ்ட் canvas equal to document dot query selector of WebGL. நம்மளோட HTML எலமெண்ட்லேருந்து அந்த கேன்வாஸ் எலமெண்ட்டை ஜாவாஸ்கிரிப்டில் கெட் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு scene equal to new 3 dot scene of ஒரு நியூ 3D சீனை க்ரியேட் பண்ணுறக்கா இது நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேமரா செட்டப் பண்ணணும். ஈக்குவல் டு நியூ 3 டாட் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா ஆஃப் 75. இது நம்மளோட வியூ டிஸ்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னர் வித் இந்த சிம்பிள் போட்டு இன்னர் ஹைட், இன்னர் வித் டிவைடட் பை இன்னர் ஹைட், கமா நியர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 0.1, ஃபார் டிஸ்டன்ஸ் 100. நம்ம கிளியராக லாஸ்ட் செக்ஷன்லேயே பார்த்தோம். கேமரா பொசிஷன் நாம் இசட் ஆக்சஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாட் பொசிஷன் டாட் இசட் ஈக்குவல் டு 4. ஸோ லாஸ்ட் செக்ஷனில் 3 வச்சுருந்தோம், இங்கே நம்ம ஒன்று வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டரர் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நியூ 3 டாட் WebGL ரெண்டரர் ஆஃப். ஸோ இங்கே நம்ம கேன்வாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாம் இன்னொரு கமா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆன்டி அலியாஸ் காலன் ட்ரூ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த எலமெண்டில் இருக்கிற எட்ஜஸ் ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாம் ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷனில் பண்ண மாதிரியே இந்த ரெண்டருக்கு சைஸ் செட் பண்ணலாம். செட் சைஸ் ஆஃப் இன்னர் ஹைட் வித் கமா
இன்னர் ஹைட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் கேமரா, ரெண்டரர், சீன் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் நம்மளோட அந்த எலமெண்ட் ஆட் பண்ணலாம். இதில் நாம் பார்க்க போகிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பியர். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பியர் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிவிட்டு நியூ 3 டாட் மெஷ் ஆஃப் இந்த மாதிரி போட்டு நியூ 3 டாட் ஸ்பியர் ஜாமெட்ரி ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன வேல்யூஸ் ஆட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் அதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் எது எதுக்குள்ளேன்னு கிளியராக பார்க்கலாம். இங்கே நம்ம ஸ்பியர் க்ரியேட் பண்ண போகிறதுனால ஸ்பியர் ஜாமெட்ரி ஆட் பண்ணியிருக்கோம். இதே நம்ம ஃப்ளாட்டான ஷேப் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளேன் ஜாமெட்ரி கொடுத்துருக்கலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியருக்கு சைஸ் கொடுக்கலாம். நான் 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 64,64. ஸோ இல்லை 64 இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பியர் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கணும் அதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம். அதான் இந்த செகண்ட், தேர்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு கமா போட்டு நியூ 3 டாட் மெஷ் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். இங்கே நம்ம பேசிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணல, ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலில் நம்மளால் அந்த எலமெண்ட்டோட மெட்டல் எந்த அளவுக்கு இருக்கணும், ரஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அதெல்லாம் ஆட் பண்ண முடியும். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியருக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். இதில் 0x8B5CF6 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமா போட்டு மெட்டல்னஸ் 0.7 கமா ரஃப்னஸ் 0.3 இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்பியர் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்மளோட சீனில் ஆட் பண்ணலாம். எப்பவும் போல் சீன் டாட் ஆட் ஆஃப் ஸ்பியர் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் நம்மளோட ஸ்பியர் சீனில் ஆட் பண்ணிட்டோம். அவுட்புட்டில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நாம் ரெண்டரர் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் அது எப்படி அவுட்புட்டில் தெரியுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னும் லைட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் எஃபெக்டும் ஒன்று ஆட் பண்ண வேண்டியிருக்கு. டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கமா கேமரா இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நாம் இது எப்படி அவுட்புட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். HTML டாக்குமெண்ட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். கன்சோலில் பார்த்திங்கன்னா WebGL 3D ரெண்டரர் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரக்டர்னு வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன டைப்போ பண்ணிட்டோம். இந்த 3D வராது, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கா, இதை நம்ம ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் எந்த ஒரு எரருமே ஷோ ஆகலை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? பட் நமக்கு அந்த ஸ்பியர் இங்கே தெரியலை. கரெக்டாக தெரியாததுக்கான ரீசன் என்ன, நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம், பட் லைட்டிங் செட்டப் இல்லாதனால நமக்கு எதுவுமே இங்கே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைட்ஸ் ஆட் பண்ண பிறகு அந்த இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் லைன் ஆஃப் கோட்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாம் எப்படி அவுட்புட்டில் வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு கீழே ஆம்பியன்ட் இந்த மாதிரி
ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ 3 டாட் ambient light ஆஃப் 0x ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், கமா 0.4. இது பார்த்திங்கன்னா ஒப்பேசிட்டி. ஆம்பியன்ட் லைட் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சீனுக்கு ஓவரால் லைட்டிங் செட்டப் கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சீன் டாட் ஆட் ஆஃப் ஆம்பியன்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இன்னொரு லைட் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கீ லைட் ஈக்குவல் டு நியூ 3 டாட் டைரக்ஷனல் லைட் ஆஃப் 0x ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன், கமா 2. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லைட்டை ஒரு டைரக்ஷன்லேருந்து கொடுக்கும். அதான் நம்ம கீ லைட்டுன்னு சொல்கிறோம். சீன் டாட் ஆட் ஆஃப் கீ லைட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே ரிம் லைட் ஆட் பண்ணிக்கலாம். ரிம் லைட் ஈக்குவல் டு நியூ 3 டாட் பாயிண்ட் லைட் ஆஃப், இதுக்கு நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம், 0x22 T3EE, கமா 2. நெக்ஸ்ட்டு சீன் டாட் ஆட் ஆஃப் ரிம் லைட். ஸோ இந்த பாயிண்ட் லைட் பார்த்திங்கன்னா நம்மளோட சீனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் நாம் இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளாக் ஈக்குவல் டு நியூ 3 டாட் கிளாக் ஆஃப். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமேஷன் ஒர்க் ஆகுதுல்ல, அதோட டைமை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா கெட் பண்ணி அந்த டைம் வச்சு நம்மளோட அனிமேஷனை ரன் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு அனிமேஷன் ஆட் பண்ணுற நேரம் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட சீனில் இந்த லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நாம் ரெண்டரர் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த ஸ்பியர் அவுட்புட்டில் கொண்டு வர போகிறோம். எப்படின்னு இப்போ கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட்டாக நாம் பார்த்த அதே மெத்தட் தான். ரெண்டரர் டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கமா கேமரா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க நம்மளோட ஸ்பியர் இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட டைரக்ஷனல் லைட், அடுத்து ஆம்பியன்ட் லைட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் இதில் ஒரு சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறோன்னே இப்போ கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு ஸ்மூத்தான ரொட்டேட்டிங் அனிமேஷனை கொண்டு வரக்கு மேத் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அனிமேட் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் போட்டு கான்ஸ்ட் t ஈக்குவல் டு கிளாக் டாட் elapsed டைம் ஆஃப். ஸோ நம்ம டைம் கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷனை ஸ்மூத்தாக கொண்டு வருவோம். ஸ்பியர் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஸ்பியரை எடுத்து ரொட்டேஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு டி இன்டு 0.4 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ நம்ம டைம் கெட் பண்ணி அதை 0.4 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் நம்மளோட ஸ்பியரில் இருக்கிற ஒய் ரொட்டேஷன். இப்போ நம்மளோட ஸ்பியர் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ரொட்டேட் ஆகிற நேரம்
அந்த பொசிஷனும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம் ஃப்ளோட்டிங் மோஷன் ஒன்று கொடுப்போம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நாம் சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாட் பொசிஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு மேத் டாட் சைன் ஆஃப் டி இன்ட்டு 1.5 இன்ட்டு 0.2 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பியரில் இருக்கிற அந்த ஒய் பொசிஷனை மூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ஸ்பியர் ரொட்டேட் ஆகிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கீ லைட் இல்லைன்னா டைரக்ஷனல் லைட்டோட பொசிஷனும் நமக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகணும். அதுக்கு நாம் ஒரு கோட் ஆட் பண்ணிக்கலாம். கீ லைட் டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் சைன் ஆஃப் டி இன்ட்டு 5. ஒய் பொசிஷனும் நமக்கு அதே மாதிரி தான் வரணும். ஸோ இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்க்கு பதிலாக ஒய் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் கிடையாது, காஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கமா போட்டு கீ லைட் டாட் பொசிஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு 3. இது ஒய் கிடையாது, இசட் ஆக்சஸில். ஓகேவா? இந்த மாதிரி லைட்டிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிம் லைட்லேயே நம்ம கொஞ்சம் லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் பண்ணிடலாம். ரிம் லைட் டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண இந்த கொசைன் ஃபங்க்ஷன் தான் இன்ட்டு 4. திரும்பவும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டாட் இசட் ஈக்குவல் டு காஸ் கிடையாது சைன். ஓகேவா? இன்ட்டு 0.5. மேலே நம்ம 0.5 கொடுக்கலாம். இன்ட்டு 4. ஸோ இதான் நம்மளோட கேல்குலேஷன். ஸோ இப்போ நம்ம லைட்டிங் செட்டப் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்பியர் ரொட்டேஷன் பொசிஷன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் ரெண்டரர் வச்சு ரெண்டர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். அப்படியே கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ரிக்வெஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் ஆஃப் அனிமேட். இந்த லைன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷன்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அனிமேட் ஆஃப். இங்கே நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே நாம் அதை கால் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நீட்டாக நம்மளோட அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ரொட்டேட் ஆகிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கீ லைட் இல்லைன்னா டைரக்ஷனல் லைட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆகுது. இந்த செக்ஷன் நாம் எப்படி 3.jsல மல்டிப்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதே நேரத்தில் கண்ட்ரோல்ஸ் எப்படி நாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நாம் இந்த கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணுற மூலமாக யூஸரால் அந்த எலமெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நாம் மவுஸ் இன்ட்ராக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்-ஆன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட் கண்ட்ரோல்ஸ். இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 3/addons/controls/orbitcontrols.js இங்கேருந்து நாம் அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த லைன் தான். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கேமரா பொசிஷன் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறோன்னா பார்த்திங்கன்னா இசட் ஆக்சஸ்க்கு மட்டும்தான் அந்த பொசிஷன் செட் பண்ணியிருந்தோம். இங்கே நமக்கு எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸ் எல்லா இடத்துலையுமே பொசிஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டரர் ஆட் பண்ணிட்டோம். ரெண்டரருக்கு இன்னர் வித் ஹைட் ரெண்டுமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆர்பிட் கண்ட்ரோல்ஸை இனிஷியேட் பண்ண போகிறோம். அந்த ஆர்பிட் கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா controls equal to new orbit controls of camera, canvas. ஸோ நம்ம மவுஸ் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுற நேரம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமரா கேன்வாஸ் ரெண்டுமே நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த மூமெண்ட் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கிறக்காக கண்ட்ரோல்ஸ் டாட் enable damping equal to true. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாம் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட்ஸை எப்படி குரூப் பண்ணுறது அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு குரூப் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நாம் 3ல் இருக்கிற குரூப் ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம். டாட் குரூப் ஆஃப். இப்போ நாம் மொத்தமாக ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர். ஸ்பியர் ஈக்குவல் டு நியூ 3 டாட் மெஸ் ஆஃப் நியூ 3 டாட் ஸ்பியர் ஜாமெட்ரி ஆஃப் 0.5 பார்த்திங்கன்னா சைஸ். நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் 32,32. நெக்ஸ்ட்டு நியூ 3 டாட் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷன்லேயே பார்த்தது தான். ஸோ நம்ம ஜஸ்ட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கலர் 0x22T3E இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கமா வரும் இந்த மாதிரி. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆட் பண்ண போகிறது. கண்டென்ட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸ்பியருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டாரஸ் ஆட் பண்ணிக்கலாம். டாரஸ் ஈக்குவல் டு டாட் மெஷ் ஆஃப் டாரஸ் ஜாமெட்ரி ஆஃப். ஸோ இங்கே நாம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 0.6 0.2 32 100 இந்த மாதிரி. ஸோ அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணக்கான ரீசன் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் நம்ம வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். 8B 5C F6 இந்த மாதிரி. இப்போ இந்த டாரஸ் ஷேப் பார்த்திங்கன்னா ரிங் ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த ரிங் ஷேப்க்கு நாம் சைஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அதுதான் நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே அது எப்படி கரெக்டாக ஆட் ஆகியிருக்குன்னே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிற ஷேப் என்னென்னு பார்த்திங்கன்னா பாக்ஸ். ஸோ இங்கே நாம் இதுக்கு பதிலாக பாக்ஸ் ஜாமெட்ரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேம் சைஸில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்கும். 0.7 காமன் ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு 0x F5 9 E 0B இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நாம் ஷேப்ஸ் ஆட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு நாம் அந்த ஷேப்ஸோட பொசிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்பியருக்கும் பாக்ஸுக்கும். ஓகேவா? பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு -2. எக்ஸ் ஆக்சிஸில் பொசிஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பாக்ஸ் டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. பாக்ஸோட பொசிஷன் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் வச்சுருக்கோம். ஸ்பியரோட பொசிஷன் நெகட்டிவ் டைரெக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்கோம். இப்போ நாம் குரூப்பில் அதை ஆட் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு நாம் குரூப் டாட் ஆட் ஆஃப் ஸ்பியர் கமா டாரஸ் கமா பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த குரூப்பை சீனுக்கு ஆட் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு நம்ம சீன் டாட் ஆட் ஆஃப் குரூப் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நாம் அந்த சீனுக்கு லைட்டிங் செட்டப் கொடுக்கலாம். சீன் டாட் ஆட் ஆஃப் நியூ 3 டாட் ambient light ஆஃப் 0x ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம் கமா 1. நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் லைட் ஈக்குவல் டு நியூ 3 டாட் டைரக்ஷனல் லைட் ஆஃப். ஸோ ஸ்ட்ராங்கான லைட்டிங் ஒரு டைரக்ஷன்லேருந்து வரணும் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணுவோம். 0x ஒயிட் கலர் கொடுக்கலாம் கமா 2. இப்போ நாம் லைட் ஆட் பண்ணிட்டோம். பட் டைரக்ஷனல் லைட்டுக்கு நம்ம பொசிஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் பண்ணிடலாம். செட் ஆஃப் 3,3,3 எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷனில் வந்து 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நாம் இந்த லைட்டை சீனுக்கு ஆட் பண்ணலாம். சீன் டாட் ஆட் ஆஃப் லைட் இந்த மாதிரி. இப்போ நாம் சீன் கேமரா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போது ஒரு கிளாக் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நியூ 3 டாட் கிளாக் ஆஃப். இதை வச்சு தான் நெக்ஸ்ட் நாம் அனிமேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக நம்மளோட சீனில் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம ரெண்டரர் டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கமா கேமரா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் HTML டாக்குமெண்ட்டில் போயிட்டு ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். ஸோ பாருங்க நீட்டாக நம்மளோட ஸ்பியர் டாரஸ் அடுத்து பாக்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நாம் இதுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக இதுக்கு கீழே ஃபங்க்ஷன் அனிமேட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரியே தான் இருக்கும். கிளாக் டாட் கெட் elapsed time of group dot rotation dot y. ஸோ இங்கே நம்ம குரூப் வச்சு ரொட்டேட் பண்ணுறனால உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே டைமில் ஒய் ஆக்சஸில் ரொட்டேட் ஆகும். t இன்ட்டு 0.3 மேலே கிடைக்கிற எலாப்ஸ்டு டைம்லேருந்து 0.3 மல்டிப்ளை ஆகி நமக்கு ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பியர் பாக்ஸ் ரொட்டேஷன்
பொசிஷனை மட்டும் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம். sphere டாட் பொசிஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு மேத் டாட் சைன் ஆஃப் டி இன்ட்டு 0.5. அதே மாதிரி பாக்ஸ்க்கும் நம்ம ஆட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா கொசைன். ஸோ இங்கே நாம் காஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பியருக்கு பதிலாக பாக்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நாம் கண்ட்ரோல்ஸ் டாட் அப்டேட் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆர்பிட் கண்ட்ரோல்ஸும் பர்ஃபெக்டாக அப்டேட் ஆகணும். அதுக்காக தான் ரெண்டரர் டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கமா கேமரா. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரிக்வெஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் ஆஃப் அனிமேட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே கீழே இருக்கிற இந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணிட்டோம், அதை ரெண்டரும் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்ப்போம் எப்படி அவுட்புட்டில் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் ஒர்க் ஆகுது, தெரியுதா? இந்த செக்ஷனில் நாம் ஆர்பிட்டல் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணியிருந்ததுனால நம்ம எப்போ இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறோமோ, இப்போ நான் லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன் வச்சுங்களேன், பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட வெப்சைட்ஸ் இன்ட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்ஷன் நாம் 3.jsல இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா ரே காஸ்டிங் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பார்த்திங்கன்னா காமனாக நம்ம ஆட் பண்ணுற இந்த 3.jsக்குள்ளே இருக்கிற சீன் கேமரா ரெண்டரர் லைன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நாம் இந்த ப்ராஜெக்ட்க்கு லைட்டிங் செட்டப் கொடுக்கலாம். ஆல்ரெடி சீன் க்ரியேட் பண்ணிட்டோம். டாட் ஆட் ஆஃப் நியூ 3 டாட் ambient light of 0x white color comma 0.6. நெக்ஸ்ட்டு லைட்னு ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டைரக்ஷனல் லைட்டுக்கு டாட் டைரக்ஷனல் லைட் ஆஃப் 0x ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம் கமா 2. நெக்ஸ்ட் நாம் லைட்டோட பொசிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பொசிஷன் டாட் செட் ஆஃப் 3,3,3 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைட்டை நாம் சீனில் ஆட் பண்ணணும். அதுக்கு நாம் சீன் டாட் ஆட் ஆஃப் லைட் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நாம் இந்த சீனில் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் தனியாக அரேயில் ஆட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃபார் ஈச் லூப் மூலமாக ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நாம் மாதிரி ஒரு எம்டி அரே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் கலர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 3 கலர்ஸ் இருக்கிற மாதிரி அரே க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0x22 T3 W, 0x 8p 5c 76, 0x
F5 9E0B இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலர்ஸ் வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் ஈச் ஆஃப் கலர் கமா ஐ ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கான்ஸ்ட் mesh equal to new 3 dot mesh of new 3 dot இங்கே நாம் ஸ்பியர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பியர் ஜாமெட்ரி கொடுத்துக்கிறேன். 0.5 கமா 32 கமா 32 இன்னொரு கமா போட்டுக்கலாம். நியூ 3 டாட் mesh ஸ்டாண்டர்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கமெண்ட் ஆகலை. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஆஃப் கலர். ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே கலர் ஆட் பண்ணுறதுனால நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்குல்ல இந்த கலர்ஸ் தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்பியருக்குமா ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு எமிசிவ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரில் ஒரு க்ளோ எஃபெக்டை கொண்டு வரக்கு 0x00 பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே நம்ம க்ரியேட் பண்ண அந்த மெஷ்க்கு பொசிஷன் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ நம்ம கரெக்டாக இதுக்கு கீழே மெஷ் டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு I-1 இன்டு 2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பியரோட பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நாம் நம்மளோட சீனில் இந்த மெஷ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐட்டம்ஸ் டாட் புஷ் ஆஃப் மெஷ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஐட்டம்ஸ் எம்டிஆர் இருக்குல்ல அதில் இந்த மெஷ்ஷில் இருக்கிற அந்த 3 ஸ்பியர் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரே கேஸ்டர் ஆட் பண்ணலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எலமெண்ட்ஸில் இன்ட்ராக்டிவிட்டியை கொண்டு வரும். அதான் நான் மெயினாக பார்க்க போகிற கான்செப்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரே கேஸ்டர்னு ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ 3 டாட் ரே கேஸ்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே கான்ஸ்ட் மவுஸ் ஈக்குவல் டு நியூ 3 டாட் வெக்டர் 2 ஆஃப். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுஸோட அந்த பொசிஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு லெட் ஹவர்ட் ஈக்குவல் டு நல். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவர் பண்ணியிருக்க மாட்டோம் கரெக்டாக. அதே மாதிரி ஸ்டார்டிங் செலக்டடும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இது நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மவுஸ் மூவ் ஆகிற நேரம் அது எங்கே மூவ் ஆகுது அந்த பொசிஷனை ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோ டாட் ஆட் ஈவன் லிஸ்னர் ஆஃப் மவுஸ் மூவ் ஆஃப் ஈவன் கொடுத்துக்கிறேன். மவுஸ் டாட் எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இ டாட் கிளைண்ட் எக்ஸ் டிவைடட் பை இன்னர்
width into 2 minus 1 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். y ஆக்சிஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணணும். மைனஸ் கிளையண்ட் ஒய் இன்னர் ஹைட். கரெக்டாக ஹைட் தான் நமக்கு வெர்டிக்கல் சைடில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பொசிஷனும் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு விண்டோ டாட் ஆட் ஈவன் லிஸ்னர் கிளிக். இப்போ மவுஸ் நம்ம கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகணும், அந்த செலக்டட் இல்லைன்னா ஹவர்டு வேல்யூ நமக்கு வந்து அப்டேட் ஆகணும். பட் கிளிக் பண்ணுற பார்த்திங்கன்னா செலக்டட் தான் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். கிளிக் இஃப் ஹவர்டு. ஓகேவா, கிளிக் பண்ணுற நேரம் நம்ம ஹவர் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். கரெக்டாக, அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். செலக்டட் ஈக்குவல் டு ஹவர்டு. ஸோ இப்போ நாம் பேசிக்காக இன்ட்ராக்ஷனுக்கு ஆட் பண்ண வேண்டிய எல்லா கோடும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் சின்ன ஒரு அனிமேஷன் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் கிளாக் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாக் டாட் கெட் elapsed டைம் ஆஃப். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கிளாக் எலமெண்ட் 3லேருந்து கெட் பண்ணணும். கரெக்டாக, டாட் கிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் அனிமேட் ஆஃப். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் t ஈக்குவல் டு கிளாக் டாட் கெட் elapsed டைம் ஆஃப். டைம் கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளோட்டிங் மோஷன் கொண்டு வரக்கு நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஃபார் ஈச் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கமா ஐ, ஆப்ஜெக்ட் டாட் பொசிஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு மேத் டாட் சைன் ஆஃப் டி ப்ளஸ் ஐ இன்டு 0.2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த ரே கேஸ்டர் கான்ஸ்டன்ட் எடுத்து செட் ஃப்ரம் கேமரா ஆஃப் மவுஸ் கமா கேமரா. ஸோ இந்த லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது கேமராலேருந்து ஒரு ரேவை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த லைன் யூஸ் பண்ணுறோம். அந்த ரே எதை வச்சு க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் நம்ம ஆட் பண்ணுவோம். அது என்னென்னா ஹிட்ஸ் ஈக்குவல் டு ரே கேஸ்டர் டாட் இன்டர்செக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்ஸை வந்து செக் பண்ணோம். இப்போது ஒரு எலமெண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா, ஹவர் பண்ணியிருக்கோமா, அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து அதை ரீசெட் பண்ணணும். ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச் லூப் போட்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டாட் ஸ்கேல் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எல்லாமே ஒன் தான் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் டாட் மெட்டீரியல் டாட் எமிசிவ் டாட் செட் ஆஃப் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அப்போது பிளாக் கலர் க்ளோ எஃபெக்ட் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வரும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹவர் எஃபெக்டை கொடுக்கலாம்.
hits டாட் லென்த். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஹவர் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறக்கு ஒரு லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஹவர்ட் ஈக்குவல் டு ஹிட்ஸ் ஆஃப் 0 டாட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஹவர் ஆகணும்னு என்ன ஆகணும்? அந்த எலமெண்ட் நமக்கு கொஞ்சம் பெருசாகணும். ஓகேவா? அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். இப்போ நம்ம 1.3 சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த க்ளோ கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட் மெட்டீரியல் டாட் எமிசிவ் டாட் செட் ஆஃப் 0x இந்த மாதிரி ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நம்ம கிளிக் பண்ணலை, அந்த எலமெண்ட்டை ஹவர் பண்ணலை அப்படின்னா ஹவர்ட் ஈக்குவல் டு நல் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே கான்செப்ட் தான் செலக்ட் பண்ணுற நேரமும் நமக்கு நடக்கும். இது பார்த்திங்கன்னா ஹவர் பண்ணுற நேரம் நடக்கிறது. அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கரெக்ஷன் தான். செலக்டட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. செலக்டட் டாட் ஸ்கேல் சைஸ் பார்த்திங்கன்னா 1.4 1.4 1.4. இதே மாதிரி இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான். இது நமக்கு தேவையில்லை. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டரர் டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கேமரா ரிக்வெஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் ஆஃப் அனிமேட். இதோட நம்ம அந்த அனிமேஷனை முடிச்சுருவோம். கால் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக, நம்ம அதை கால் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நம்ம இது லைவ் சர்வரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதில் ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு நீட்டாக அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகுது. ஹவர் பண்ணோம்னா இந்த மாதிரி பெருசாகுதா? கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. தெரியுதா? எல்லாமே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஹவர் பண்ண உடனே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி அந்த அனிமேஷன் இருக்குது. தெரியுதா? கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு ஸ்டாப் ஆயிடுது. இப்போ நாம் இந்த லாஸ்ட் செக்ஷனில் எப்படி 3.js யூஸ் பண்ணி ஒரு 3D ஹீரோ செக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கண்டென்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் டேக் போட்டு கிளாஸ் ஹீரோ UI இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹீரோ செக்ஷனில் நாம் ஆட் பண்ணுற கொஞ்சம் கண்டென்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜென் 3D எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் ப்ராடக்ட் பவர்டு பை 3.js. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நம்ம டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு லோடர் லோடிங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எல்லாமே சேம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம் CSS ஃபைலில் போயிட்டு நம்மளோட கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி
சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ளே அந்த லிங்க் டேக் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைலுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். பாடியில் நாம் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ். கலர் பார்த்திங்கன்னா ஒயிட். டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ஒயிட்டில் இருக்கணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஹீரோ யூஐ. கொஞ்சம் முன்னால் நம்ம க்ரியேட் பண்ண அந்த டிவ்க்கு நாம் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கலாம். டாப் 50%, லெஃப்ட் 50%, ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50%, -50%. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலமெண்ட்டை பர்ஃபெக்டாக சென்டரில் கொண்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. டெக்ஸ்ட் அலைன் சென்டர், பாயிண்டர் ஈவன்ஸ் நன். ஸோ நம்ம மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்தோம்னா நமக்கு எந்த மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பாயிண்டர் ஈவன்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஹீரோ யூஐ H1 டேகை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 32 பிக்சல், மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஹீரோ யூஐ பி டேக் போகலாம். ஒப்பேசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 0.7. நெக்ஸ்ட்டு லோடர் பொசிஷன் அப்சல்யூட் பாட்டம் 30 பிக்சல், லெஃப்ட் 50%, ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸ் -50%, font size 14 பிக்சல், opacity 0.7. இது நம்மளோட லோடருக்குள்ள அந்த டெக்ஸ்ட்குள்ள சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நாம் HTML CSS கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நாம் 3D மாடல் ஆட் பண்ணுற நேரம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு அதில் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேசிக்காக ஆட் பண்ணுற கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன், தெரியுதா? இம்போர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சீன் க்ரியேட் பண்ணுறது, கேமரா, ரெண்டரர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோடர் கிளாஸ் நேம் இருக்கிற டிவோ இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், சீனில் நாம் லைட்டிங் செட்டப்பை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நீங்கள் இப்போ இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆம்பியண்ட் டைரக்ஷன் பாயிண்ட் லைட் ஆட் பண்ணியிருக்கேன், கலர் செட் பண்ணிட்டு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாம் கரெக்டாக இதுக்கு கீழே ஒரு ஆட் பண்ணணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3D மாடல்ஸை நம்ம இங்கே வந்து லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஆல்ரெடி அவங்க ஒரு 3D மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் ஆட் பண்ணுற இந்த ஆடான் யூஸ் பண்ண போகிறேன். GLTF லோடர் ஃப்ரம் 3/addons/loaders/GLTF/ loader.js இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாமே சேம் தான், ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நாம் இந்த லைட்டிங் செட்டப் முடிஞ்ச பிறகு இந்த மாடல் எடுத்து லோடரை நம்ம வந்து லோட் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இதில் ஃபஸ்ட்டு மாடல்னு ஒரு லெட் வேரியபிள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் லோடர் ஈக்குவல் டு நியூ
GLTF லோடர் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னால் இம்போர்ட் பண்ண அந்த GLTF லோடர் ஆட் ஆன இனிஷியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு லோடர் டாட் லோட் ஆஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லோடர் ஃபைலை வந்து லோட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்த அந்த லிங்கை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இது கீழே இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கமா போட்டு GLTF மாடல் ஈக்குவல் டு GLTF டாட் சீன். அந்த சீனை நாம் வந்து இங்கே ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நாம் சைஸை மென்ஷன் பண்ணணும். நம்ம லிங்க்லேருந்து இம்போர்ட் பண்ணுற அந்த மாடல் என்ன சைஸில் இருக்கணும் அதை செட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு பொசிஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். மாடல் டாட் பொசிஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம மாடல் ஆட் பண்ணிட்டோம். அதை நம்ம சீனில் கொண்டு ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த ஸ்க்ரீனில் இருந்து லோடர் டெக்ஸ்ட் இப்போ போகணும். அதுக்கு நம்ம ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் லோடிங் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் மூவ் பண்ணுற நேரம் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடலும் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகணும், இல்லைனா மூவ் ஆகணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் மவுஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மவுஸோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே 0 இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விண்டோ டாட் ஆட் ஈவன் லிசனர் மவுஸ் மூவ் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மவுஸ் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு இ டாட் client x divided by inner with minus 0.5. அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கும் கொடுக்குறோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வித் கிடையாது, அதுக்கு பதிலாக ஹைட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே நாம் y கொடுக்கணும். அப்போ மவுஸோட எக்ஸ் ஒய் பொசிஷன்ஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம் இந்த மாடலுக்கு அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். 3 டாட் clock off function animate off const t equal to clock dot get elapsed time off. நெக்ஸ்ட்டு இஃப் மாடல், அந்த மாடல் பர்ஃபெக்டாக லோட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னா தான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த லாஜிக் ஒர்க் ஆகும். மாடல் டாட் ரொட்டேஷன் டாட் ஒய் ஈக்குவல் டு t இன்ட்டு 0.4. அதே மாதிரி மாடலோட பொசிஷனே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். டாட் ஒய் ஈக்குவல் டு மேத் டாட் சைன் ஆஃப் டி இன்ட்டு 0.2. நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் நாம் ஒய் ஆக்சிஸில் பார்த்துட்டு இருந்தோம். அதே நாம்
எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மவுஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வரும் இங்கே. மவுஸ் டாட் ஒய் இன்ட்டு 0.5 மைனஸ் மாடல் டாட் ரொட்டேஷன் டாட் எக்ஸ் இன்ட்டு 0.05 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மவுஸோட ஒய் ஆக்சிஸை பொறுத்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இசட் ஆக்சிஸ்க்கு நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம எக்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் இசட் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம அனிமேட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுப்போம். நெக்ஸ்ட் நாம் ரெண்டரர் வச்சு ரெண்டர் பண்ணிக்கலாம். டாட் ரெண்டர் ஆஃப் சீன் கமா கேமரா ரிப்பீட் ரிக்வெஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் ஆஃப் அனிமேட். லாஸ்ட்டாக நாம் இந்த ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு நீட்டாக இந்த ஹீரோ செக்ஷன் ஒர்க் ஆகுது. நம்ம மவுஸ் மூவ் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் நமக்கு ரொட்டேட் ஆகுது பாருங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாடல் தான். நீங்கள் இங்கே என்ன மாடல் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹீரோ செக்ஷனை உங்களால் ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.